இயேசுவுக்கும் அவருடைய வேதத்துக்கும் மகிமை உண்டாகட்டும். என்னாகமம் 24ஆம் அதிகாரம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள்! அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான். அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே இந்த வேத பகுதியை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேத வசனத்தை எங்களுக்கு புரிந்து கொள்ளும்படி ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். என வேத வசனம்தான் ஆசீர்வாதத்தை தரும். அதை நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. பிலேயாம் இஸ்ரவேலரை 3 முறை சபிப்பதற்கு முயற்சித்தும் 3வது முறை அவன் சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். 24:1 அவன் இப்படியாக ஆரம்பிக்கிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எப்படி ஆசீர்வதித்தார் என்று இந்த 3 வசனங்களிலே அவன் பார்க்கிறான். இஸ்ரவேலினுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கிறார். அப்போ அவன் என்ன சொல்லுகிறான்னா, யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள்! அந்த கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் ஆவிக்குரிய அழகு இருப்பதை அவன் பார்க்கிறான். அல்லேலூயா. நம்முடைய வீட்டிலே ஆவிக்குரிய அழகு இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். வீடு யாராவது உள்ள வரும்போது வீடு எப்படி இருக்கணும்? பூமிக்குரிய வீடாக இருக்கக்கூடாது. வீடு எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய தோற்றத்தோடு இருக்கணும். எங்கே பார்த்தாலும் வசனம் இருக்கணும். அல்லேலூயா. யார் எங்கே திரும்பி பார்த்தாலும் வசனங்களை வாசிக்கிற மாதிரி மாட்டி வைக்கணும். நம்முடைய வீட்டில் நம்முடைய அணுகுமுறைகள், நடைமுறைகள் ஆவிக்குரிய அழகு நிறைந்ததாக இருக்கணும். அந்த கூடாரம் எப்படி இருந்ததுன்னா வரிசையாக இருந்ததாம். அவங்களுடைய கூடாரம் வரிசையாக ஒழுங்காக அமைக்கப்பட்டிருந்துச்சான். அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சான். அப்போ ஒரு விசுவாசியினுடைய குடும்பமும் ஒரு தேவ சபையும் கர்த்தருடைய பார்வையில் அழகாக இருக்க வேண்டும். சில வீட்டுக்கு போனால் ஏண்டா போனோமோனுக்குது. துணி ஒரு பக்கம் தூக்கி எரிஞ்சு கிடக்கு, கச்சா முச்சான்னு கிடக்கு, காலை வைக்க முடியல. வீட்டில் போனால் அப்படி இருக்கு. கவனிங்க. எப்போ சுத்தம் பண்ணுறாங்க தெரியுமா? நான் ஃபோன் பண்ணுவேன், வீட்டுக்கு வர்றேன்னு. ஒருவேளை அப்போ தான் சுத்தமாக இருக்கும் பொழுது. மற்ற நாளில் எப்படி இருக்கு? கச்சாமுச்சான்னு கிடக்குது. நம்ம வீடு யார் வந்தாலும் வரலனாலும் எப்போதும் இயேசு இருக்கிறார். வீட்டில் யார் இருக்கா? அந்த சிந்தை நமக்கு இருக்கணும். நாம் குடியிருக்கிற வீடும் சுத்தமாக இருக்கணும். நம்முடைய உள்ளமும் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். அதைத்தான் தேவனுடைய பிரசன்னத்தில் குடியிருக்கிற வீடு, அதான் ஆவிக்குரிய அழகு. தேவ பிரசன்னம் இருக்கணும் உள்ள வந்தா. அல்லேலூயா. அப்போ தேவ பிரசன்னம் அந்த வீட்டில் இருக்க வேண்டுமானால் அவங்க அதை கொண்டு வரணும். பிரசன்னத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ நல்ல ஜபிக்கிற வீடாக இருக்க வேண்டும். அந்த வசனம் 6 அது ஒரு செழிப்பான வாழ்வை, செழிப்பான ஒரு வளர்ச்சியை, தொடர்ந்து வளரக்கூடிய ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி 4 விதமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஆசீர்வாதத்தை அவர் மேற்கோள் சொல்லுகிறார். அல்லேலூயா. கவனிக்கணும். சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கு நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அங்கே பரவி போகிற ஆறுகள் என்று அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நிற்காத ஓட்டம். ஆறு என்றைக்குமே என்ன செய்யாது? ஒரு இடத்துல
நிற்காது, அது ஓடிட்டே இருக்கும். அப்போ நிற்காத ஒரு ஓட்டம், அதாவது இடைவிடாத வளர்ச்சியை அது காண்பிக்கிறது. இடைவிடாத வளர்ச்சி, செழிப்பான வாழ்வு, தொடர்ச்சியான வளர்ச்சி அப்படின்னு சொன்னா, இந்த ஆறு எப்படி ஓடிட்டே இருக்குதோ அதே மாதிரி இடைவிடாத வளர்ச்சியை இஸ்ரவேலர் பெற்றிருக்கிறார்கள் என்று அவன் சொல்கிறான். நதியோரத்தில் உள்ள தோட்டம் அப்படின்னா எப்பவுமே பசுமையாக இருக்கும், எப்பவுமே கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. இப்போ நதியோரத்தில் ஒரு மரம் இருக்குதுன்னா தண்ணிக்கு அதுக்கு பஞ்சம் இல்லை, அது செழிப்பாக இருக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பசுமையாக செழிப்பாக இருக்க வேண்டும், கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதைத்தான் அவன் சொல்கிறான். இந்த இஸ்ரவேலரின் கூடாரமும் வீடும் எப்படி இருக்கு? ஒரு செழிப்பாக இருக்கு. மரங்கள் நதியோரத்தில் கரையோரத்தில் நாட்டப்பட்டிருக்கிற மரங்களை போல் இருக்கிறதுன்னு சொல்கிறான். அப்புறம் சந்தன மரங்களை கர்த்தர் நாட்டி இருக்கிறார். சந்தன மரத்துக்கும் அவங்கள ஒப்பிட்டு சொல்றார். சந்தன மரம் எதை காட்டுகிறது? அது நல்ல வாசம் வீசக்கூடியது. அப்போ நறுமணம் வீசக்கூடிய நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை அவரிடத்தில் இருக்கிறது என்பதை சொல்லுகிறான். சந்தன மரம் எப்படி வாசம் வீசுதோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கிறதுன்னு சொல்றான். கேதுரு விருட்சங்கள் அப்படின்னு சொன்னா அது உறுதியாய் வளரக்கூடியது. கேதுரு மரம் இரும்புக்கு ஒப்பாக உறுதியுள்ள ஒரு மரம். அந்த உறுதியான மரத்தை போல இஸ்ரவேலரின் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை அவன் வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா. அப்ப என்னன்னா, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சூழ்நிலை சரியில்லைன்னா நாம சரியாக இருந்தால் நாம் தேவனை தேடுவதில்லை. நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும்போது தான் கர்த்தரை நாடுகிறோம். அல்லேலூயா. ஸோ 7வது வசனத்தில் வளர்ச்சியும் வெற்றியையும் அவர் அங்கே சொல்றார். அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கலும் உயருவான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். திரளான தண்ணீர் என்பது ஒரு ஆசீர்வாதத்திற்கான அடையாளம். திரளான தண்ணீர் ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அப்போ விசுவாசியினுடைய சந்ததி எங்கும் பரவி பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த நீர்ச்சால்கள் அதுல இருந்து தண்ணீர் பாயன்னு சொல்லும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் நின்று விடாமல் மற்றவர்களுக்கும் போய் சேரும். இஸ்ரவேலர் அவங்க மூலமா மற்ற ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்கிறத சொல்லுகிறான். ஆகாகை பார்க்கிலும் உயருவான் என்று சொல்லும்போது அந்த காலகட்டத்திலே ஆகாக் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா பேர் போன வெற்றிக்கு பேர் போனவன், எங்கு போனாலும் வெற்றி பெறக்கூடியவனாக இருந்தான். இப்போ அப்பேற்பட்ட ராஜாவை பார்க்கிலும் இஸ்ரவேலர் உயர்த்தப்படுவார்கள், வெற்றி அடைவார்கள் என்பதை அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. இப்போ இந்த வேத வசனங்கள் எல்லாம் இஸ்ரவேலருடைய கூடாரம், அவங்களுடைய வீடு, அவங்களுடைய வாசஸ்தலம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதை குறித்து விவரிக்கிறது. இப்போ நம்முடைய வீட்டுக்கு போனோம்னா நம்ம வீட்டில் எத்தனை ரூம் இருக்கு? ஒரே ரூமு தான் இருக்கு, ஒரு கிச்சன் இருக்கு, அவ்வளோதான். அந்த ஒரு வீட்டில் அந்த ஒரு ரூமில் எப்படிப்பட்ட ஒரு மகிமையின் பிரசன்னம் இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்கணும். அல்லேலூயா. ஆமாம், எந்த அறைக்கு போனாலும் தேவ பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். எவ்வளோ பெரிய வீடு தான், ஆனால் அங்கே என்ன இல்லை? பிரசன்னம் இல்லை. சங்கீதக்காரன் சொல்கிறான், அது ஆகாமிய கூடாரம். ஆகாமிய கூடாரங்களில் அநியாயக்காரர் வசிக்கிற வீட்டில் தேவன் வாசமாக இருப்பதில்லை. அந்த ஆகாமிய கூடாரத்தில் பெரிய மாட மாளிகையிலே நான் இருப்பதை விட ஒரு எளிமையான திரைகளுக்கு நடுவிலே போடப்பட்டிருக்க எளிமையான ஒரு கூடாரத்தில் தேவனுடைய சமூகத்தில் இருப்பதை நான் பாக்கியமாய் கருதுகிறேன்னு சொல்றான். அல்லேலூயா. அது என்னுடைய பொருள் என்ன? நம்முடைய வீடு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அங்கே தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும். இது ஆவிக்குரிய அழகு. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய கூடாரத்திலே அவர் தங்க வேண்டுமானால் நாம் அவருடைய கூடாரத்தில் முதலாவது தங்க வேண்டும். அவர் நம்ம வீட்டில் வரணும்னா நாம் என்ன செய்யணும்? அவர் வீட்டில் இருக்கணும். சங்கீதம் 15 1-2 வசனங்கள் சொல்லுது, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்?
யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? பைபிள் வச்சிருந்தீங்கன்னா பைபிள் பாருங்க, டிவி பார்க்காதீங்க. பைபிள் இல்லாதவங்க டிவி வேணா பாருங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க வேதத்தை பார்க்கும்போது வேதம் உங்களுக்கு அடையாளமாக்கப்படும். எங்க பார்த்தோம், எந்த சைடில் பார்த்தோம், எந்த திசையில் பார்த்தோம், மேலே பார்த்தோமா கீழே பார்த்தோமான்னு திரும்ப பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார. அப்போ தேவனுடைய கூடாரத்தில் யார் தங்க முடியும்? நடக்க எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமானதா இருக்க வேண்டும். 2 நாளாகவும் 15:2 அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சுருக்கமாய் சொல்லுகிற, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். என்ன புரிந்து கொள்றோம்? இப்போ கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்க முடியும். கர்த்தரை தேடினால்தான் எங்க தங்க முடியும்? அவருடைய கூடாரத்தில் தங்க முடியும். 1 நாளாகமும் 28:9 தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு தன்னுடைய கடைசி நாட்களில் சொன்ன ஒரு அறிவுரை. அவர் என்ன சொல்றாருன்னா, என் குமாரனாகிய சாலமோனே, கவனிங்க, பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்ல வேண்டிய கடமை. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவிக்க வேண்டும். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறவர், நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை. இது ஒரு நல்ல தகப்பனுடைய ஆலோசனை. அப்ப தேவனுடைய கூடாரத்தில் நீ வாசமா இருக்க வேண்டுமானால் உன் வாழ்நாள் எல்லாம் நீ அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறார். நான் சொல்லுவேன், நம்முடைய இருதயத்தை, ஒவ்வொருடைய இருதயத்தையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறவர். எதையும் மறைக்க முடியாது. அது மட்டும் இல்ல, நினைவுகளின் தோற்றங்கள், ஒரு மனுஷனுடைய நினைவு தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார். நீ என்ன நினைக்க போற அப்படிங்கிறத முன்னாடியே அவர் அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமை கொண்டவர். அதனால் அவரை தேடினால் தென்படுவார். அப்போ இப்படிப்பட்ட நல்ல சிந்தனையோடு அவரை தேட வேண்டும், அவர் வெளிப்படுவார்னு சொல்றார். அல்லேலூயா. இதுதான் அவருடைய கூடாரத்தில் தங்குவதற்கான வழிமுறை. இப்படிதான் நாம் அவர் கூடாரத்தில் தங்க முடியும். அப்படி நாம அவர் கூடாரத்தில் தங்கினால் நமக்கு என்ன செய்கிறார்? சங்கீதம் 27:5-6 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. அப்போ தீங்கு வரும்போது அவர் எங்க மறைக்கிறார்? அவருடைய கூடாரத்திலே நம்மை மறைத்து ஒளித்து வைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 31:20 மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். அல்லேலூயா. இதுவும் ஒரு பாதுகாப்பு. ஏசாயா 4:6 வாசிக்கும் பொழுது, பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்று மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த கூடாரம் யாருன்னா அது இயேசு கிறிஸ்துவையே காண்பிக்கிறது. கர்த்தர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று தாவீது சொல்லுகிறான். அப்போ கர்த்தருடைய கூடாரத்திலே நமக்கு பாதுகாப்பு உண்டு. தேடாதவர்களுக்கோ பாதுகாப்பு இல்லை. உத்தமமாய் நடக்காதவர்களுக்கோ பாதுகாப்பு இல்லை. நல்லா கவனிக்கணும். நம்முடைய மனம் வேத வசனத்தை அறியாமல் இருக்கிறபடியினால், நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாமல் இருக்கிறபடியினால், பவுல் சொல்லுகிறார், நீதியின் வசனத்திலே அவங்களுக்கு பழக்கம் இல்லை. அப்போ வசனத்திலே பழக்கம் இல்லாதவர்கள் 1000 கேள்விகளை கேட்பார்கள். அதில் ஒரு கேள்வி கூட கர்த்தர் பதில் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஏராளமான கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஏன்னா வசனம் தெரியாதவர்கள். வசனம் தெரியாமல் கேள்வி கேட்கும்போது பதில் ஒன்றும் கிடைப்பதில்லை. ஏன்னா
பதில் வசனத்திலேயே இருக்கிறது. ஆகவே நீதியின் வசனத்திலே நாம் பழக வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நம்முடைய கூடாரங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய கூடாரமாகிய வீடு எப்படி இருக்க வேண்டும்? நல்லா கவனிங்க. ஒரு வீடு எப்படி இருக்கணும்? நம்முடைய இருதயம், மனசு, கூடாரம் இது எப்படி இருக்க வேண்டும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 118:15 வசனம், நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின், நம்ம வீட்டில் என்ன சத்தம் இருக்கணும்? தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார், அதனால நான் எப்படி சத்தம் போடணும்? கம்பீர சத்தம் போடணும். அதனால தான் சொல்லுவேன், வீடுகளில் மாதத்துக்கு ஒரு முறையாகிலும் ஊழியக்காரனை கூப்பிட்டு ஜெபம் வையுங்கள். மாசத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் என்ன வைங்க? ஜெபம் வைங்க. அதுவாவது உங்களை காப்பாற்றட்டும். அல்லேலூயா. நீதிமான்களுடைய கூடாரங்களில் கம்பீர சத்தம் இருக்க வேண்டும். ஒரு எச்சரிப்பின் சத்தம், வேத வசனம் உன்னுடைய வாழ்க்கைக்கு நேராய் வரும்பொழுதுதான் ஒரு மனுஷன் தன்னுடைய பொல்லாப்பிலிருந்து வெளியே வர முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் கடைசியில வாசிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் உங்களை உங்கள் எல்லா பொல்லாங்குகளிலும் இருந்து விலக்கி உங்களை ரட்சிப்பதற்காக ஆசீர்வதிப்பதற்காக இயேசுவை முதலாவது எழுப்பி உங்களிடத்துக்கு அனுப்பினார். இயேசு உயிரோடு எழுந்ததற்கான காரணம் தேவ ஜனங்களை பொல்லாப்பிலிருந்து விடுதலையாக்குவதற்காக. நம்முடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவனை அறியாத ஒரு மந்திரி, தேவனை அறியாத ஒரு மந்திரி எத்தியோப்பியா தேசத்திலிருந்து வந்து எருசலேமுக்கு தொழுது கொண்டு அவன் திரும்பி போகும்போது ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா புஸ்தகத்தை சத்தமாய் வாசிக்கிறான். அது ஒரு வனாந்திர பகுதி. வனாந்திரத்திலே வேகமாய் குதிரை ரதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுல உட்கார்ந்து வேதத்தை சத்தமாய் வாசிக்கிறான். அவன் சத்தமாய் வாசிக்கிறதை பிலிப்பு கேட்டான். நல்லா கவனிக்கணும். தேவனை அறியாத ஒருவன் அப்படி வாசிக்கிறான்னா, தேவனை அறிந்த நாம் என்ன செய்யறதில்ல? நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ஒரு நாள் சப்போஸ் தப்பி தவறி நரகத்துக்கு போயிட்டீங்கன்னா, அங்க ஐயோ நிறைய வாய்ப்புகள் இருந்ததே, நான் படிச்சிருக்கலாமே, ஜெபிச்சிருக்கலாமே, எனக்கு சொன்னாங்களே, நான் கேட்கலையான்னு நீ வருத்தப்படுவாய் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் தேவன் சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் வாசிங்க. என் போதகரின் சொல்லை நான் கொஞ்சம் குறைய எல்லா துன்பத்துக்கும் ஆளானேனே, அல்லேலூயா என்று முறையிடுவாய் என்று கர்த்தர் சொல்றார். அதனால நம்முடைய வீடு எப்படி இருக்கணும்? 119ஆம் சங்கீதம் 54வது வசனம், நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. அல்லேலூயா. உமது பிரமாணங்கள் கீதங்கள் ஆயின. அப்படி நம்முடைய வீட்டில் பரதேசியாய் தங்கும் வீடு, இப்போ நீங்க உங்க வீட்டுல குடியிருக்கிறீங்கல்ல, வாடகை, லீஸு, சொந்தம் எதுவும் உங்களுக்கு சொந்தம் கிடையாது, எல்லாம் பரதேசியா தான் தங்கி இருக்கிறீங்க. பரதேசின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா பிச்சைக்காரன் அர்த்தம் இல்லை. பரதேசின்னு சொன்னா பரலோகத்து சொந்தக்காரன். அல்லேலூயா. அப்ப இங்கே நாம எப்படி தங்கி இருக்கிறோம்? ஒன்றுமில்லாத பரதேசிகளாய் தங்கி இருக்கிறோம். ஏன்னா நமக்கு இங்க சொந்தம் இல்லையே. அதனால நம்முடைய வீட்டில் என்ன இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை கீதங்களாய் இருக்க வேண்டும். நான் சில வீடுகளுக்கு போய் பார்த்தேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். ஏன் போனேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாகி விட்டது. ரொம்ப வருத்தப்பட்டேன் அந்த இடத்துக்கு போயிட்டு. அவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாம் அப்படி சொல்லிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அப்படி உலகத்தாரை போல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், தேவனுடைய மகிமையிலே இருக்க வேண்டியவர்கள் அதை விட்டு விலகி பாழ்கடிப்பிலே போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு வாழ்க்கையில கொடுக்கிற சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் தேவனை பிரியப்படுத்துவதற்காக மட்டுமே. அது தேவனை மட்டுமே பிரியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமா, கல்யாணமானாலும் மற்ற நிகழ்ச்சிகள் ஆனாலும் அதில் தேவன் பிரியப்பட வேண்டும், சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நமக்கு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க,
இதுக்கப்புறம் என்ன கல்யாணமா நடக்க போகுது, இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமே. இல்லை, என் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், பிரியமாக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய கூடாரம் எப்படி இருக்கணும்? வேத வசனத்தினால் நிறைந்திருக்கணும், ரட்சிப்பினால் நிறைந்திருக்கணும், துதியினால் நிறைந்திருக்கணும். அதான் யோபு சொல்றாரு 29:4, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. என்ன செயல்? ரகசிய செயல். ஏன்னா அதிகாலை தோறும் அவர் பலி செலுத்துகிறார். அதனால என் வீட்டிலே தேவனுடைய ரகசியம் இருக்கிறது. நம்முடைய வீட்டில் என்ன இருக்கணும்? தேவனுடைய ரகசியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதிரி நம்முடைய கூடாரம் இருந்தா அது எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சுருக்கமாய் சொல்லுகிறேன், கவனிங்க. நம்முடைய கூடாரம் ரட்சிப்பின் கூடாரமாக இருக்குமானால் அது முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, துக்கத்தை நீக்கி ஆறுதல் தரும் கூடாரமாய் மாறும். நம்முடைய கூடாரத்தில் ரட்சிப்பு இருந்தா, ரட்சிப்பின் சத்தம் இருந்தா, துதியின் சத்தம் இருந்தா அது எப்படி இருக்கும்? துக்கத்தை நீக்கி ஆறுதல் தரும் கூடாரமாக அது மாறும். ஆதியாகமம் 24:67 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். இந்த வீட்டில் என்ன இருந்தது? கவனிங்க, என்ன இருந்தது? துக்கம் இருந்தது. நல்லா கவனிக்கணும். 3 வருடம் தன் தாய் மரித்த பிறகு 3 வருடமாக தினந்தோறும் அவர் சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணுகிறார். தேவனோடு அவர் இருக்கிறார், ஐக்கியம் பாராட்டுகிறார். ஆனா என்ன இருக்கிறது? துக்கம் இருக்கிறது. நான் நல்லா ஜெபிக்கிறேனே, துதிக்கிறேனே, கர்த்தரை தேடுகிறேனே, அப்படி எனக்கு ஏன் துக்கம் வர வேண்டும் என்று கேள்வி கேட்கக்கூடாது. உன் துக்கம் ஒரு நாள் மாறும். கர்த்தரதுக்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ரெபெக்காள் வீட்டுக்கு வந்த உடனே, நல்லா கவனிக்கணும், ரெபெக்காள் வீட்டுக்கு வந்த உடனே அவளை மனைவி ஆக்கி கொண்டு நேசித்தான். தன் தாய்க்கான துக்கம் நீங்கி விட்டது. அந்த கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரமா மாறிச்சு? துக்கம் நீங்கி ஆறுதல் பெற்ற கூடாரமாக மாறிவிட்டது. நல்லா கவனிக்கணும். நம்முடைய குடும்பங்களில் எத்தனையோ பேரை நாம் இழந்திருக்கலாம், எத்தனையோ பேர் இழந்திருக்கலாம், மரித்து போனவர்களை நாம் இழந்திருக்கலாம். ஆனால் ஆறுதல் எப்பொழுது கிடைக்கும்? அந்த வீட்டில் மறுபடியும் ஆறுதல் வர வேண்டும் அல்லவா? எப்போ வரும்? தேவன் கிரியை செய்யும் பொழுது, தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது ஆறுதலை அந்த கூடாரம் வெளிப்படுத்தும். அல்லேலூயா. அப்போ ஜெபித்தாரே, தினந்தோறும் ஜெபித்தார். 3 வருஷமா இடைவிடாமல் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்திற்கான பலன் என்ன? அவருக்கு மிகப்பெரிய ஆறுதல், மிகப்பெரிய ஆறுதல். ரெபெக்காள் தன்னுடைய கணவனுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தா. நல்லா கவனிக்கணும். எனக்கெல்லாம் என் பொண்டாட்டி மனைவி ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கிறாங்க. நான் ஜெபிக்க கற்றுக்கொண்டேன், அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். நான் ரட்சிக்கப்படும் முன்பாக, கவனிங்க, பயந்து பயந்து 12 மணிக்கும் 12:30 மணிக்கும் எந்திரிப்பேன். பயந்து பயந்து கனவு கண்டி இந்த பேய் துரத்தும். பேய்க்கு எனக்கு ரொம்ப நெருக்கம். பேய் கனவா வரும். என்னை துரத்திட்டு வர்ற மாதிரி கனவு வரும். ஆனால் எனக்கு ஓட முடியாது. இந்த பேய் கனவுலாம் வந்துச்சுன்னா பாருங்க, நம்மளை துரத்துறாம இருக்கும், ஓட முடியாது. கையை தூக்கி கூப்பிடணும் போல இருக்கும், கூப்பிட முடியாது. சத்தமாக கத்தணும் போல இருக்கும், கத்த முடியாது. அந்த கனவுலாம் வந்து அனுபவம் இருக்குது உங்களுக்கு? எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குது? கை வத்தி காட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், நான் ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி தோணாது. இதெல்லாம் அனுபவம். அப்போ நான் எந்திரிச்சு பயந்து எந்திரிச்சு அப்படி உட்காருவேன். பார்த்தாக்கா முட்டிக்கால் போட்டு இங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு இன்னும் பயம் வந்துடும். மணி பார்த்தா 12:30. எனக்கு அப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது. முரடன், துராக்கிருதன், அல்லேலூயா, பைத்தியக்காரன், அப்படிதான் நான் இருந்தேன். அப்போ ஜெபத்தை நான் கற்றுக்கொண்டேன். எப்படி ஜெபிக்கணும் கற்றுக்கொண்டேன். நான் சொல்லுவேன், எனக்கு மிகப்பெரிய ஆறுதல் மை வைஃப். துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைந்தான். நம்முடைய வீட்டில் நமக்கு துக்கம் நீங்க வேண்டுமானால் துதியின் சத்தம் இருக்கணும். ஈசாக்கனுடைய தினந்தோறும் ஜெபித்த ஜெபமானது மிகப்பெரிய ஒரு ஆறுதலை அவனுக்கு தந்தது. 2வது, நம்முடைய கூடாரம்
வாக்குத்தத்தம் நிறைவேறின கூடாரமாய் கர்த்தர் மாற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேறின கூடாரம். ஆதியாகமம் 18:1-2 வாசிக்கிறோம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்து. ஆபிரகாம் பகல்ல ரொம்ப உஷ்ணம், நம்ம ஊரை விட அங்கெல்லாம் ரொம்ப வெயில் ஜாஸ்தி. அப்போ அந்த உஷ்ண வேலையில வாசல்ல உட்கார்ந்துருக்கார். வாசல்ல உட்கார்ந்து இருக்கும்போது யார் வராங்க? பகல்ல ரொம்ப வெயில் நேரத்தில் யார் வர்றாங்க? தேவன் வருகிறார், தூதர்களோடு வருகிறார், வீட்டுக்கு வர்றார். இப்போ இந்த கூடாரம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சோர்வோடும், வாக்குத்தத்தம் நிறைவேறலையே, நன்மை நடக்கலையே, கர்த்தர் சொல்லி இருந்தாரே, ஒன்றுமில்லை, அப்படி ஒரு சோர்வோடும் பலவீனத்தோடும் அவன் உட்கார்ந்துருக்கிறான், கவலையோடு உட்கார்ந்துருக்கிறான். எப்போதான் கர்த்தர் சொன்னது நடக்குமோ? கவனிக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் நன்மை எப்போது நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கும். அவங்க காத்திருக்கிறவங்களா இருந்தா. வேற ஏதாவது பிளான் பண்ணி நம்முடைய வழியை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்படி பிளான் போடுவோம், அப்படி பிளான் போடுவோம்னு பல வழிகளில் அவங்க யோசனை செய்து கொண்டு அப்படி செய்வாங்கன்னு சொன்னால் அவர் வரமாட்டார். இப்போ கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து இவர் என்ன செய்கிறாருன்னா, வசனம் சொல்லுது, தன் கண்களை ஏறெடுத்து. எப்படி? கூடார வாசலிலே உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து. சாதாரணமாலாம் அவர் பார்க்கல. எப்படி பார்த்தாராம்? ஏறெடுத்து. ஏறெடுப்பது ஜெபம். இல்லையா? கண்களை ஏறெடுப்பது ஜெபம். அப்போ ஆபிரகாம் தன்னுடைய வீட்டிலே ஜெபிக்கிறவர். அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, அவர் ஜெபம் பண்ணும்போது ஆபிரகாமை கர்த்தர் வெளியே அழைத்து, வானத்தை பாரு, நட்சத்திரத்தை எண்ணுன்னு சொல்றார். அப்போ கூடாரத்தில் ஜெபிக்கிறவரை வெளியே கூப்பிட்டு என்ன செய்யறாரு? காண்பிக்கிறார். அப்போ ஜெபிக்கிற மனுஷங்கிறதுக்கான அடையாளம். அவங்களுக்கு தான் அவர் சொன்னாரு, இந்த வருஷத்துல நான் சொன்ன வாக்குறுதியை உனக்கு நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. நிறைவேறும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைவேறுமா? நிறைவேறாதா? நியூஸ் போடுறாங்க, ஆக மாட்டாரா, என்ன நடக்கும் பார்ப்போம், அப்படின்னு நினைக்கிறாங்க. நியூஸ் போடுறாங்க, நியூஸ் போடுறோம், அந்த ரைமிங்கோட பேசுறாங்க. எப்படி பேசுவாங்க? கர்த்தர் நல்லவர், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டுமானால் திரும்பவும் அவர் நம்மை சந்திக்க வேண்டும். வாக்குறுதி நிறைவேறணும்னா திரும்பவும் அவர் நம்மை சந்திக்கணும். அந்த சந்திப்பின் பிறகுதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆபிரகாமை சந்திச்சார். அப்போ நம்முடைய கூடாரம் ஜெபிக்கிற கூடாரமாக இருக்க வேண்டும். ஏறெடுத்து பாருங்கள், கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இயேசு நம்முடைய வீட்டுக்கு வருவதை நம்முடைய கண்கள் காணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோத்திரம். மூன்றாவது, பஞ்சத்தில் 100 மடங்கு பலன் கொடுத்த கூடாரம். ஆதியாகமம் 26:17. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். நல்லா கவனிக்கணும். கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு குடியிருந்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தார். கேராரின் பள்ளத்தாக்கிலே துறவு வெட்டினான். அங்கேயும் கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார். அந்த ராஜாவை பார்க்கிலும் 100 மடங்கு அவன் பலனை பெற்றுக்கொண்டான். பெரியவனானான், விருத்தி அடைந்தான், ஐஸ்வர்யவனானான். ராஜா பயப்படக்கூடிய அளவுக்கு அவன் பலத்திலே பெரியவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். ஒரு ராஜா பயந்து பேசுறாருங்க. என்ன பேசுறாரு? நாங்கள் உமக்கு நன்மை செய்து சமாதானத்தோடு அனுப்பிட்டது போல நீங்கள் எங்களுக்கு தீமை செய்யாமல் எங்களோட சமாதான உடன்படிக்கை செய்யணும்னு சொல்றாருன்னா என்ன காரணம்னா, ராஜா பயப்படக்கூடிய அளவுக்கு தேவன் ஈசாக்கை பெரியவனாக உயர்த்தினார். அல்லேலூயா. 100 மடங்கு பலன். நம்மளை 2 விதங்களில் மதிப்பாங்க. ஒன்று, பணம் அதிகமாக இருந்தால் நம்மளை மதிப்பாங்க. இன்னொன்று, படிப்பு அதிகமாக இருந்தால் மதிப்பாங்க. நீ படித்தவனாக இருந்தால் என்ன செய்வாங்க? மதிப்பாங்க. பணம் அதிகமாக இருந்தால் மதிப்பாங்க. இது ரெண்டுமே ஈசாக்குக்கு இல்லாமல் இருந்த காலத்தில்
கர்த்தர் அவனோடு பேசினார், இவைகளை நான் உனக்கு தருவேன், இங்கே இருந்தார். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அந்த கூடாரத்தை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். 100 மடங்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு 4வது, சத்துருவின் தலையை உடைத்த கூடாரம். சத்துருவின் தலையை உடைத்த கூடாரம். நியாயாதிபதிகள் 4:21. பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையிலே வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். அல்லேலூயா. இங்கே தெபோராளுக்கும் பெரிய ஒரு சண்டை, யாபீனுக்கும் சிசராவுக்கும் சண்டை. பார்த்தீங்கன்னா இந்த சண்டையில் தப்பிச்சு ஓடி வர்றான். ஓடி வந்த உடனே இங்கே ஏபேரின் மனைவி யாகேல் அவ அழகாக கூப்பிடுற, ஐயா வாங்க வாங்க, நான் உங்களுக்காக மோரெல்லாம் போட்டு வச்சிருக்கேன், அவன் பால் துருத்தியெல்லாம் வச்சிருக்கிறேன், நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நல்ல வயிறு முட்டை மோரையும், மோர் தான் கொடுத்தா, பால் துருத்தி எடுத்து கொடுத்தான்னு வாசிக்கிறோம். மோரை கொடுத்து குடிக்க வச்சு அவனை கொண்டு போய் நீங்கள் படுத்துங்க, பறந்து மேலே போய் படுத்துங்க, பத்திரமா நீங்கள் இருங்க, நான் உங்களை மூடி வைக்கிறேன், யாருன்னா கேட்டால் இல்லைன்னு சொல்கிறேன்னு சொல்லி அவனை வஞ்சகமாய் பேசி, சத்துரு அவன், இஸ்ரவேலுக்கு சத்துரு, என்ன செய்கிறான், ஒரு சுத்தியை கையில் எடுத்துட்டு வந்து, ஒரு கூடார ஆணியை எடுத்துட்டு வந்து என்ன செய்கிறான், நெற்றியில் வச்சு ஒரே அடி அடித்த உடனே அது தரையில் புதைந்து போகக்கூடிய அளவுக்கு அவன் மண்டை உடைந்தது. சத்துருவின் தலையை உடைத்து போட்டாள். வேதம் சொல்லுது, ஸ்திரீகளுக்குள்ளே அவள் பாக்கியவதியாக எண்ணப்பட்டாள். அப்போ ஒரு பெண் எப்படிப்பட்ட கூடாரவாசியாக இருக்க வேண்டும்? எப்படி இருக்கணும்? சத்துருக்களை சிதறடிக்கிறவளாக இருக்க வேண்டும், சத்துருக்களை முறியடிக்கிறவளாக இருக்க வேண்டும். அப்படின்னா எப்படி முடியும்? கையில் சுத்தியும் ஆணியும் வச்சுக்கிட்டு சத்துருக்களை முறியடிப்பது அல்ல, நம்முடைய துதியின் சத்தத்தால, நம்முடைய அதிகாரத்தின் வார்த்தைகளால, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தைரியத்தால சத்துருக்களை சிதறடிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தாவே உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்களாக. நம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அப்படியே கிரியை செய்யக்கூடியதாக மாறும். அப்படி இருக்கணும் ஒரு பெண் வீட்டில். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு பெண்கள் யார் மண்டையில் ஆணி அடிக்கிறாங்கன்னா புருஷ மண்டையில் தான் ஆணி அடிக்கிறாங்க. என்ன பசுபதி பார்க்குறாரு, சரியாக தான் சொல்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டிலலாம் அப்படி தான் நடக்குது. நீங்கள் பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, 5வது, நித்திய நகரத்துக்கு காத்திருக்கும் கூடாரம். நித்திய நகரத்துக்கு, அதாவது பரலோகத்துக்கு. எபிரேயர் 11:9-10. விசுவாசத்தினாலே அவன் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குதத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். இந்த வசனம் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறது. அல்லேலூயா. 10ஆம் வசனம், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்க ஆதியாகமத்தை வாசிக்கும் பொழுது வித்தியாசம் உங்களுக்கு தெரியாது. இந்த வேத வசனம் சொல்லுது 3 பேரும் ஒரே வீட்டில் குடியிருந்தாங்கன்னு. ஆனால் ஆதியாகமம் வாசிக்கும் போது ஆபிரகாம் செத்து போயிட்டாரு, ஈசாக்கு செத்து போயிட்டாரு, அப்புறம் யாக்கோபு வந்தாருன்னு தான் வாசிப்போம். நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு 175 வயது, ஈசாக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது 60 வயது. அப்படியானால் பிள்ளைகளுக்கு 15 வயது. 175 வயது, 75 வயது ஈசாக்கு, 15 வயது யாக்கோபு ஏசாவும் கூடாரங்களிலே குடியிருக்கிறார்கள். வேதவசனம் ஆதாரம் இருக்கிறது. அதான் கவனிக்கணும். அப்போ எதுக்காக இவங்க கூடாரத்தில் குடியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க நித்திய நகரத்துக்கு காத்திருக்கிறார்கள், பரலோக ராஜ்யத்திற்கு காத்திருக்கிறார்கள். நம்முடைய வீட்டில் நாம் குடியிருக்கிறது எதுக்காக? இந்த கூடாரத்தை விட்டு நித்திய நகரத்துக்கு போவதற்காக. 2 கொரிந்தியர் 5:1 சொல்லுகிறது, நம்முடைய சரீரத்தை கூடாரம் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா.
இந்த தேகம், இந்த கூடாரம், இந்த கூடாரத்தை விட்டு ஒரு நாள் நாம கடந்து போகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நாம எப்படி இருக்கணும்னா, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக, தேவ ராஜ்யத்திற்கு காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அப்போ நித்திய நகரத்துக்கு காத்திருந்த கூடாரம். இப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு 5 விதமான கூடார ஆசீர்வாதங்களை பெறுகிறது. முதல்ல என்ன சொன்னேன்? துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்த கூடாரம். 2வது வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட கூடாரம். 3வது 100 மடங்கு பலன் பெற்ற கூடாரம். 4 சத்துருவின் தலையை உடைத்த கூடாரம். 5 நித்திய நகரத்துக்கு காத்திருக்கும் கூடாரம். இந்த 5 ஆசீர்வாதங்களும் யாருக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னா, இஸ்ரவேலே, உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். தேவ ஜனத்துக்கு கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர். சரி, இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நிபந்தனை இருக்கா இல்லையா? நிபந்தனை இருக்கா இல்லையா? நீங்க வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு 1500 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் என்று சொல்றாங்க. நீங்க அடுத்து என்ன கேள்வி கேட்பீங்க? என்ன வேலை செய்ய வேண்டும்? என்ன வேலை? அல்லேலூயா. நம்முடைய சம்பளத்துக்கு நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட வேலை ஒன்று இருக்கிறது. கவனிக்கணும். கவனிக்கிறீங்களா? யாரா இருந்தாலும் செய்ய வேண்டிய வேலைக்கேற்ற ஊதியத்தை தீர்மானிக்கிறார்கள். மற்ற 20ஆம் அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா, திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வதற்கு அந்த எஜமான் கூலியை நிர்ணயம் பண்ணுகிறார். ஒரு நாளைக்கு ஒரு பணம் கூலி. 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். அவங்க ஒப்புக்கொண்டு வேலை செய்ய போறாங்க. அப்போ நாம இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வேதமே நமக்கு ஒரு விடையை தருகிறது. முதலாவது, கர்த்தரால் சுத்திகரிக்கப்பட்ட கூடாரமாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய கூடாரத்தை என்ன செய்யணும்? சுத்திகரிக்க வேண்டும். ஆசீர்வதிக்கப்படணும்னா இந்த வீட்டை என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். ஒரு வீடு குடி போகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு என்னெல்லாம் பண்றோம்? அந்த வீடு நல்லா இருந்தா கூட என்ன பண்றோம்? நாம் அப்போதான் அவங்க சந்தோஷமா வீடு போக முடியும். நம்முடைய மைண்டு நல்லா இருக்கும். முதல்ல அதை சுத்தம் பண்ணி, அதுக்கு ஒயிட் வாஷ் பண்ணி, பெயிண்ட் அடித்து, செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செஞ்ச பிறகுதான் அந்த வீட்டில் குடி போகிறதுக்கான மனநிலையே வருகிறது. பெயிண்ட் அடிக்காம, சுத்தம் பண்ணாம, கழுவி விடாம, எதுவுமே பண்ணாம அந்த வீட்டில் குடி போறோமா? மனசு ஒத்துக்காது. நல்லா கவனிங்க. அப்போ தேவன் நம்முடைய கூடாரத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அதை அவர் என்ன செய்கிறார்? முதலாவது சுத்திகரிக்கிறார். ஏன்னா அவர் வாசம் பண்ணணுமே. அவர் தான் இங்க வாசம் பண்ண போகிறார். அதனால் அவரே என்ன செய்கிறாரு? சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார். சரி, எப்படிப்பட்ட சுத்திகரிப்பு வேண்டும்? கவனிங்க. முதலாவது, விக்கிரக ஆராதனையிலிருந்து நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். விக்கிரக ஆராதனையிலிருந்து சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆதியாகமம் 31. நல்லா கவனிங்க. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 31ஆம் அதிகாரம் 30 முதல் நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம். என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான். யாக்கோபு லாபானை விட்டு புறப்பட்டு வந்த பிறகு லாபான் அவனை பின்னாடியே துரத்திட்டு வந்து இங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, என்னுடைய விக்கிரக தெய்வங்களை எல்லாம், சிலைகளை எல்லாம் நீங்கள் திருடி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு பேசுறான். நீ போறதுனா போ உங்க வீட்டுக்கு, ஏன் என்னுடைய விக்கிரக தெய்வங்களை திருடிட்டு போற அப்படின்னு கேட்கிறான். யாக்கோபுக்கு தெரியாது என்ன நடந்திருக்குன்னு. 33ஆம் வசனம். அப்போது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான். கவனிங்க, இந்த முக்கியமான இடம். 34ஆம் வசனம். ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேணத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. 35ஆம் வசனம். அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திராமல் இருப்பதை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றாள். அப்படியே அவன் அந்த சுரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. நல்லா கவனிங்க. அப்பாவுடைய சுரூபங்களை, அதாவது பாகால் தெய்வங்களை அவ திருடிட்டு வந்துட்டான். இந்த பாகால் தெய்வங்களை வைத்திருந்தால்
அவங்களுக்கு செல்வம் செழிக்கும், பணம் அவங்களுக்கு நிறைய கிடைக்கும், வருமானம் நிறைய கிடைக்கும், செழிப்பா இருப்பாங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அதனால இவன் என்ன செய்துட்டான்னா, அந்த தெய்வங்கள் எல்லாம் திருடிட்டு வந்து யாக்கோபுக்கு தெரியாது. யாக்கோபு சத்தியெல்லாம் பண்றாரு. யாருக்கிட்டையாவது கண்டுபிடிச்சா என்ன செய்யுங்க, அவங்களை நீங்க என்ன செய்யுங்க, கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விஷயம் தெரியாம சொல்றாரு. ஆனா ராகேல் என்ன பண்றா கவனிங்க, அதை எடுத்து ஒட்டகத்தோல் அதுக்குள்ள வச்சு கீழே வச்சு அது மேல உட்கார்ந்துக்கிட்டு அற்புதமான ஒரு பொய்யை அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இப்ப அப்பா உள்ள வர்றாரு, எந்திரிக்கணும்ல, எந்திரிச்சா தேடி கண்டுபிடிச்சிருவார்ல. என்ன செய்யறாங்க சொல்லுங்க, என்ன பொய் சொல்றாங்க? எனக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு உண்டாயிருக்கிறது, நான் எழுந்திருக்க முடியாது, என் தகப்பன் என்னை மன்னிக்க வேண்டும். ஆனா அது எங்க இருக்குது? அந்த விக்கிரகம் எங்க இருக்குது? இந்த அம்மா அது மேலதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுபட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். ராகேலின் கூடாரம் விக்கிரக ஆராதனையினால் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, செத்து போன படத்தை எல்லாம் வச்சு மாலை போட்டு அதை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசிகள் அல்ல. அப்படிப்பட்டவங்க யாராவது இருப்பீங்கன்னா நீங்கள் பேய்களுக்கு ஆராதனை செய்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிச்சீங்கன்னா பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பேய்களுக்கே பலியிடுகிறீர்கள். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு நேசித்த கணவனோ மனைவியா பிள்ளையா இருக்கட்டும், செத்த பிறகு அவங்களை தெய்வமாக்குவது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய பாவம். நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன், அவங்க போட்டா வச்சு மாலைலாம் போட்டு அப்படியே அப்படியே பெருசாக பண்ணிட்டு இருப்பாங்க. வேதத்தை அறியல. நான் சொல்லுவேன், அவங்க மரிச்சிட்டாங்க, அவங்க காலம் முடிந்து விட்டது, அவங்க கர்த்தரோடு போயிட்டாங்க. ஆனா நீ அங்க போறதுக்கு முயற்சி பண்ண, அதை இழந்து விடாதே. விக்கிரக ஆராதனை இந்த அம்மா போட்டு என்ன செய்துட்டாங்க, உட்கார்ந்துட்டாங்க. எபேசியர் 5:5 சொல்லுது, விக்கிரக விபசாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. தேவ ராஜ்யத்திற்குள் விக்கிரக ஆராதனைக்காரன் வர முடியாது. கொலோசியர் 3:5 ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். விக்கிரக ஆராதனை 2 விஷயங்களை சொல்லுகிறது. ஒன்று, விக்கிரக ஆராதனை பொருளாசை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2, பொருள் ஆசையை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த பொருள் ஆசை என்பது விக்கிரக ஆராதனை. இந்த பொருள் ஆசை உண்டு பண்ணுகிற எண்ணம் என்பது விக்கிரக ஆராதனை. இதை சுத்திகரிக்க வேண்டும். ஏன்னா ராகேலுடைய எண்ணம் என்னன்னா, இந்த விக்கிரகத்தை வைத்துதான் எங்க அப்பா இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கிறார், எங்க அப்பா நிறைய ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார். இதை திருடிட்டு போயிட்டு நான் வச்சுக்கிட்டேன்னு சொன்னா நானும் நல்லா இருப்பேன். என் புருஷன் 4 பொண்டாட்டி வச்சிருக்கான், அதுல நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு அவளுடைய எண்ணமாக இருந்தது. அதைத்தான் பைபிள் சொல்லுது, பொருளாசை அந்த எண்ணம் உன் கூடாரத்தை விட்டு நீங்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யறது நல்லதுதான், தவறில்லை. ஆனா வேலை செய்து சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், வேலைக்கு போனோம் வேலைக்கு போனோம் வேலைக்கு போனோம், பரலோகம் போற வழியை பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு பாடம் சொல்லி கொடுப்பதற்கு தேவன் சில காரியங்களை அவர் செய்கிறார். நாம கூட நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், ஆனா நமக்கு புத்தி சொல்லும் போது ஏத்துக்க மாட்டோம். நாம நம்ம பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுவோம், டேய் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் பண்ணணும், இப்படித்தான் செய்யணும், அதெல்லாம் விரும்புகிறோம். ஆனால் நமக்கு தேவன் சொல்லும்போது நாம் ஏற்கிறது இல்லை. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதை போல சொல்லுகிறேன், ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்றார். ஆதியாகமம் 35வது அதிகாரத்தில் 2வது வசனம் 4வது வசனத்தில்
அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணியையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். நல்லா கவனிக்கணும். 30ஆம் அதிகாரத்தில் வைத்திருந்த விக்கிரகம் 35ஆம் அதிகாரம் வர வரைக்கும், தேவன் அவங்களுக்கு சுட்டி காட்டுகிற வரைக்கும், நீ பெத்தேலுக்கு போய் பலியிடு, உன்னை சுத்திகரித்துக்கொள், உன் வீட்டை சுத்திகரித்து விடுன்னு சொல்லி ஆலோசனை சொல்லுகிற வரைக்கும் ராகேல் இடத்திலே அந்த விக்கிரகம் இருந்தது. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவ பிரெக்னண்டா இருக்கிறா. அவ பிரெக்னண்டா இருக்கிற சமயத்தில் கூட விக்கிரகத்தை வைத்திருக்கிறா. நல்லா கவனிங்க. முக்கியமான குறிப்பை நான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்கள் அதை இழக்காமல் இருப்பதற்கு யோசனையாக இருக்கும், எச்சரிப்பாக இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த விக்கிரகத்தை வைத்திருந்தா என்ன நடந்ததுன்னு சொன்னா 35ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கும்போது, பெத்லகேமுக்கு வருவதற்கு இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றால். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. 18ஆம் வசனம், மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது, பிள்ளை பெத்தெடுக்கும் போது அவளுக்கு மரணம் வந்து விட்டது. அவ மரிச்சிட்டான். வேதம் சொல்லுது அவ எங்க அடக்கம் பண்ணப்பட்டா? ராகேல். 19ஆம் வசனம், ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். காரணம் என்ன? என்ன? விக்கிரகம் வழிபாடு, பொருளாசை, அல்லேலூயா, பண ஆசை. நீ எவ்வளவு வேணா சேர்த்து வச்சுக்கோ, நான் சொல்லுவேன் கவனி. நீ ஒரு நாள் போவாய், திரும்பி வரமாட்டாய். விக்கிரகம் வைத்திருந்தால், பண ஆசை இருக்குமானால், ஐஸ்வர்யவான்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது? விக்கிரகம் சுத்திகரித்து விடுங்கள். நீ போட்டா வைக்கலனா அவர் உனக்கு கணவர் இல்லை என்று ஆகிவிடுமா? போட்டா வைக்கல அங்க அம்மா இல்லைன்னு ஆயிட போதா? இல்லை. மற்றவர்கள் வழி விலகி போவதற்கு நீ காரணமா இருப்பாயானால் அதுவே பாவம். வேத வசனத்தை மீறி நடப்பதற்கு நீ காரணமா இருப்பாயானால் அதுவே பாவம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நாள் வரும், அன்னைக்கு பாருங்க, நான் சொல்ற இந்த விஷயம் கூட நடக்கும். மனைவி பரலோகத்தில் இருப்பாங்க, புருஷன் நரகத்தில் இருப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இது நடக்க போகுது, நடக்க போகுது. நல்லா கவனிங்க, இது நடக்கும். மனம் திரும்பலன்னா கண்டிப்பா நடக்கும். மனைவி பரலோகத்தில் இருப்பாங்க. எங்க இருப்பாங்க? ஆபிரகாம் மடியில இருப்பாங்க. இவர் எங்க இருப்பாரு? இவர் நரகத்துல இருந்து என்ன கேட்பாருன்னா, மேல இருக்கிற, நான் பேர் சொல்ல முடியாது, ஏன்னா அது நம்ம சொல்லக்கூடாது. இப்படி சொல்லலாம், அங்கே லாசரு இருக்கிறானே, அவனை அனுப்பி என்னுடைய நாவை குளிர பண்ணுங்கன்னு ஐஸ்வர்யவான் கேட்டது போல எங்க மனைவி அனுப்புங்க, அவங்க வருவாங்க, என் மேல கொஞ்சம் அவங்களுக்கு பரிதாபம் இருக்கும், என் மனைவி அனுப்புங்க. மனைவியும் வர முடியாது, புருஷனாக இருந்தாலும் வர முடியாது, ஏன் நான் வருவதற்கு வழி கிடையாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வாரந்தோறும் கர்த்தர் பேசுவார், வாரந்தோறும் மன்னிப்பு கிடைக்கும், வாரந்தோறும் நம்ம போயிட்டு வந்தா நம்ம தப்பிச்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். பாவத்தை விட்டு மனம் திரும்பாதவன் சடுதியிலே நாசமடைவான். சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். நான் ஒரு சாட்சியை சொல்றேன். ஒரு தேவனுடைய மனுஷன் தசமபாகம் கொடுப்பார். தசமபாகம் கொடுத்தே உயர்ந்தவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. தசமபாகம் அவர் மாதிரி கொடுக்க முடியாது. தசமபாகத்தை கரெக்டா கொடுப்பாரு. அவருக்கு 3 வீடுகளை கர்த்தர் கொடுத்தார், நல்லா உயர்த்தினார். ஊழியங்களை கர்த்தர் தாங்கினார். அவர் என்ன செய்தார்னா, ஊழியங்களை தாங்கினார். ஜெப கூட்டம் நடத்துவார். மாசந்தோறும் நல்ல ஒரு 50-60 பேர் வருவாங்க, எல்லாருக்கும் பிரியாணி. நல்ல ஜெப கூட்டம் நடத்துவார். ஊழியர்களை நல்லா கனப்படுத்துவார். நம்ம நல்ல மனுஷன். அவர் ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக்கப்பட்டார். ஒரு பெண்ணோடு அவருக்கு சிநேகம். ஊழியம் செய்தவர் தான்,
தசவான் கொடுக்கிறவர் தான், ஊழியக்கார தாங்குகிறவர் தான், தேவனால் ரட்சிக்கப்பட்டவர் தான், ஞானஸ்தானம் எடுத்தவர் தான். ஒரு பெண்ணோடு சிநேகமாக இருந்தார். அவருக்கு லேசா கர்த்தர் ஒரு உணர்வை தந்தார், மைல்டு அட்டாக். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நாங்கெல்லாம் போய் அவருக்கு ஜெபம் பண்ணோம். அவர் பேசுவதை நீங்கள் கேட்டால் உலகத்தில் இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததில்லை என்று சொல்லுவீர்கள். அந்த மாதிரி பேசுவார். நாங்கள் அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு அவருக்கு ஜெபம் பண்ணிட்டு பக்கத்து அறைக்கு வருகிறோம். அவங்க மனைவி சொல்லுவாங்க, மயங்கிட்டீங்களா? அவன் பேசினதை கேட்டு மயங்கிட்டீங்களா? நாங்கள் பக்குன்னு வாரி போட்டுச்சு. என்ன சொல்றீங்க? அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவனை போல பேச்சு திறமை உடையவர்கள் யாரும் இல்லை. அவன் பேசுறதை கண்டு எல்லாரும் மயங்கிடுவாங்க. அவன் இப்படிப்பட்டவனா இருக்கிறான், அதனால தான் கர்த்தர் இங்கே கொண்டாந்துருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. மைல்டு அட்டாக். அவர் சொல்றாரு, மரணத்தை குறித்து எனக்கு கவலையே இல்லை, நான் இங்கே கண்ண முடினால் அங்கே கண்ணை திறப்பேன் அப்படிங்கிறார். ஒரு நாள் 2 முறை அவருக்கு வாய்ப்பு தரப்பட்டு 2 முறை ஹார்ட் அட்டாக்ல அவர் காப்பாற்றப்பட்டு கர்த்தர் உதவி செய்தார். ஒரு நாள் அவர் கோவளத்தில் ஒரு பெண்ணை கூட்டிட்டு போறார். அந்த அறையில் இருக்கிறார். அன்றைக்கு பினேகாஸ் விபச்சாரம் செய்யும் போது சபை நடுவில் இருந்து எழும்பி போய் ஈட்டியால் குத்தி போட்டது போல, வைராக்கியம் கொண்டது போல, இன்னைக்கு 3வது முறை அவர் பெண்ணோடு விபச்சாரத்தில் இருக்கும்போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அங்கே அவர் மரித்து விட்டார். 3வது வாய்ப்பு க்ளோஸ், ஆல்காலி. கர்த்தர் ஏன் சொல்றான்னு எனக்கு தெரியாது. நான் சொல்லுவேன், நான் யாருக்கும் பயப்படாமல் எல்லா தாழ்மையோடு சொல்லுவேன், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உன்னை விழுங்கும். உனக்காக பரிதாபப்படுகிறவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். உனக்காக உதவி செய்கிறவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். சகாயம் இல்லாமல் சடுதியிலே நாசமடைவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, நீ நாசமடைய தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல, நீ காப்பாற்றப்படுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். இதுக்கு நீ மனம் திரும்பினால் கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். மனம் திரும்பாவிட்டால் பிசாசு உன்னை விழுங்குவான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் சொல்றேன், அந்த ராகேல் தேவன் தனக்கு கொடுத்த வாய்ப்புகளை இழந்து போனதுனால அவள் பெத்லகேமில் அடக்கம் பண்ணப்பட வேண்டியவள் வழியிலே அடக்கம் பண்ணப்படுகிறாள். எங்க அடக்கம் பண்ணப்பட்டாங்க? தெருவில்ங்க, வழியில், வழி ஓரத்தில். தேவனுடைய பிள்ளை எங்கே அடக்கம் பண்ணப்படணும்? வேதம் சொல்லுகிறது, பிதாக்களின் கல்லறையில் சேர வேண்டும். பிதாக்களின் கல்லறையில் சேருவதற்கான அடையாளம் அவன் தேவனோடு தேவ சமூகத்தில் இருப்பான் என்பதற்கான ஐக்கியமாக இருக்கிறது, அடையாளமாக இருக்கிறது. சில தேவ பிள்ளைகள், சில ராஜாக்கள் பிதாக்களின் கல்லறையில் சேரவில்லை. ஏன்னு சொன்னா அவங்க கர்த்தருக்கு பிரியமாக நடக்கலன்னு கல்லறையிலே அவங்கள புதைக்கல. நிறைய தேவ பிள்ளைங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, யாக்கோபு சொன்னார், நான் என் பிதாக்களோடு படுத்துக்கொள்ள வேண்டும். எங்க படுத்துக்கணும்? என் பிதாக்களோடு படுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா ராகேல் படுத்த இடம் தெருவில். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சத்தியத்துக்கு செவி கொடுக்கறதே இல்லை, கீழ்ப்படிதே இல்லை. எங்க ஒண்ணா அடக்கம் பண்ணிட்டு போறாங்க. எங்க ஒண்ணா அடக்கம் பண்றதுக்கு நாம் உலகத்தார் அல்ல, தேவ பிள்ளைகள். நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாம் நம்பிக்கையோடு விதைக்கப்படுகிறோம், புதைக்கப்படுகிறோம். ஒரு நாள் கர்த்தர் வந்து எழும்புவோம். அதனால இந்த விக்கிரக ஆராதனை தான் ராகேலை தேவ சமூகத்தை விட்டு பிரித்து விட்டது என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். விக்கிரக ஆராதனையை விட்டு நம்முடைய கூடாரத்தை சுத்தப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது, சாபத்தீடானதிலிருந்து நம்முடைய கூடாரத்தை சுத்தப்படுத்த வேண்டும். சாபத்தீடானது. யோசுவா 7ஆம் அதிகாரம், யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம், அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வர பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்போது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து,
அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒலிக்காதே. அப்போது ஆகான் யோசுவாவுக்கு பிரத்யுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்களையும் 50 சேக்கல் நிறை பொன்பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்து இருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். எங்க இருக்குது இப்ப கூடாரத்தில்? கூடாரத்தில் என்ன இருக்கு? சாபத்தீடானது இருக்கிறது, சாபம் இருக்கிறது, அநியாயமாய் சாபமாய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறது. அதை மறைச்சு வச்சிருக்கிறோம், ஒளிச்சு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வீடு எப்படி இருக்கணும்? தேவனுக்கு துரோகம் செய்கிற வீடா இருக்கக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது 7:1, இஸ்ரவேலர் துரோகம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்க? சாபத்தீடானது நம்ம வீட்டுக்குள்ள இருக்குதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா துரோகம்னு அர்த்தம். அப்போ கர்த்தருக்கு விரோதமாய் நாம் என்ன செய்யக்கூடாது? துரோகம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, துரோகம் பண்ணும்போது அது எப்படிப்பட்ட துரோகங்களை எல்லாம் செய்கிறதுன்னு சொல்றேன். ஆராதனை ஸ்தலத்தில் துரோகம். 1 சாமுவேல் 3:13, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அப்போ தேவனுடைய கூடாரத்தில் என்ன நடக்குது? ஆராதனை ஸ்தலத்தில் என்ன நடக்குது? துரோகம் நடக்கிறது. ஆராதனை ஸ்தலத்திலேயே ஆசாரியர்கள் விபச்சாரம் பண்ணுகிறார்கள், அக்கிரமம் செய்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், முறைகேடாய் நடக்கிறார்கள், தேவனுக்கு விரோதமாக அருவருப்பான காரியத்தை செய்கிறார்கள். ஜனங்கள் வழி தப்பி நடக்க காரணமாக இருக்கிறார்கள். ஊழியக்காரர் தப்பு பண்ணா ஜனங்க கண்டிப்பா தப்பு பண்ணுவாங்க. ஒரு விசுவாசி தப்பு பண்ணா அடுத்த விசுவாசி கண்டிப்பா தப்பு பண்ணுவாங்க. நீ தப்பு பண்றவனோட சேர்ந்து இருந்தாக்கா உனக்கு தப்பு பண்றதுக்கான தைரியம் அதிகமாய் வரும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷனை அவனுடைய பாவத்திலிருந்து, அவனுடைய தவறிலிருந்து அவனை மனம் திரும்ப செய்து அவனை காப்பாற்றி அந்த அக்கினியிலிருந்து அவனை இழுத்து தேவ சமூகத்துக்கு கொண்டு போய் விடுகிற வேலை என்பது உயிரை பணைய வைத்து செய்யும் வேலை. உயிரை பணைய வைத்து செய்யும் வேலை. இப்படிப்பட்ட வேலை செய்கிறவர்களுக்கு உபத்திரவத்தை தரக்கூடாது. கர்த்தர் பார்த்தார், இவங்க பண்ற அக்கிரமம் தாங்கல, ஆலயத்துக்கு வரக்கூடிய அத்தனை விசுவாசிகளும் கெட்டு போகிறார்கள், இவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. நம்ம பேச்சை கேட்கும் போதே நம்முடைய மனம் என்ன செய்யணும்? சுத்திகரிப்பை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய மனம் என்ன செய்யணும்? சுத்திகரிப்புக்கு நம்மை சோதனைக்குள்ளாக்க வேண்டும். நம்முடைய நினைவுகள் சுற்றி சுற்றி எதிலே தவறு இருக்கிறேன் என்று சொல்லி ஞாபகப்படுத்த வேண்டும். அவைகளை உடனடியாக விட்டுவிட நாம் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது துரோகம். சாபத்தீடானது துரோகம் என்றால் கீழ்ப்படியாமல் போவது. அவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியிலையே. 1 நாளாகமம் 10:13-14 சொல்லுது, அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த துரோகத்தின் நிமித்தம், அல்லேலூயா, அவன் செத்து போனான். அப்போ துரோகம் பண்ண என்ன ஆகும்? துரோகம் பண்ண என்ன ஆகுறாங்க? பைபிள் சொல்லுதுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் அநியாயமாய் ஒருவனை கொலை செய்கிறவர் அல்ல. தேவன் அநியாயமாய் ஒருவனை தண்டிக்கிறவர் அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் எத்தனை முறை அவனுக்கு வாய்ப்பளித்தார், எவ்வளவு பெரிய மேன்மையை கொடுத்தார், தேசத்துக்கு ராஜாவாக்கினார், 12 கோத்திரங்களை கையளித்தார். ஆனால் துரோகம், கை கொள்ளாத துரோகம். நல்லா புரிஞ்சுங்க. என்னால முடியல, என்னால முடியல, என்னால முடியலன்னா உன்னை கொன்று போடுவதை தவிர வேறு வழி இல்லை. ஆமா, நிறைய பேர் பாருங்க, ஐயோ என்னால ஜெபம் பண்ண முடியல. ஜெபம் பண்ண சொன்ன நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் சொல்லுவேன் நீ உனக்கு உத கிடைக்கும், வேற வழி கிடையாது. ஏன் சொல்றேன்னா, முடியாத ஒன்றையும் தேவன் நம்மை செய்ய சொல்வதே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முடியாத நம்மகிட்ட சொல்லுவாரா? இதை செய்யன்னு சொல்லுவாரா? முடியும், முடியாதுதான் சொல்ல மாட்டார். எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் சொல்லுவார். சவுலுக்கு செய்ய முடியும்,
ஆனால் செய்யவில்லை. அதனால் அது துரோகமாய் கருதப்பட்டது. அவன் சத்துருக்கள் இடத்தில் விழும்படி கர்த்தர் விட்டு விட்டார். உதவி செய்யவே இல்லை. சத்துருக்கள் நெருங்கி அவனை குத்தி கொன்று போட்டார்கள். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரே கொன்று போட்டார் பைபிள் சொல்லுது. அப்படின்னா கொலை செய்ய விட்டு விட்டார்னு அர்த்தம். அதே அல்லேலூயா. 4வது, அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணுவது துரோகம். அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணுவது துரோகம். நெகேமியா 13:27, நீங்கள் மறு ஜாதியான ஸ்திரீகளை சேர்த்துக் கொள்ளுகிறதினால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பை எல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? அல்லேலூயா. ஆமா, துரோகிகள் யாரு? மார்க்கத்தை விட்டு மார்க்கம் ஐக்கியம் கொள்ளுபவர்கள். மார்க்கத்தை விட்டு மார்க்கம் அப்படின்னா, தேவன் சொன்ன நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், வேத வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் உலகத்தாரோடு இணைந்திருப்பது துரோகம். அல்லேலூயா. அது என்ன செய்யணும் சொன்னா, உங்களை வழிதப்ப செய்து உங்களுக்கு அழிவை கொண்டு வரும் சொல்றாரு. ஏன்னா இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியமே இல்லை. பேலியாளுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இருக்கா? குலமகளுக்கும் விலைமகளுக்கும் சம்பந்தம் இருக்கா? இருளுக்கும் பகலுக்கும் சம்பந்தம் இருக்கா? தேவனுடைய ஆராதனைக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சம்பந்தம் இருக்கா? அவர் கேள்வி கேட்கிறார். அப்போ இந்த பெண்கள் தான், அந்நிய ஜாதியான பெண்கள் தான் ஐக்கியம் கொள்ளுவதினாலே உங்களை வழிதப்ப செய்வார்கள், சாலமோனை போல விழுந்து போவார்கள். நம்முடைய வாழ்க்கை உலகத்துக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. அந்நிய ஜாதியான பெண்களோட ஐக்கியம் என்பது இன்னொரு பொருள் என்னன்னா, நாம் உலகத்துக்கு ஐக்கியம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதா இருக்க வேண்டும், இல்லைன்னா அது துரோகம் என்று பைபிள் சொல்லுது. 5வது, பொய் பேசுவது துரோகம். பொய் பேசுவது, எத்தனை பேர் மெய் பேசுகிறீர்கள்? ஒரு ஆமேன் சொல்லுங்க. மெய் பேசுறவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப எல்லாரும் பொய்யர்கள் எடுத்துக்கலாமா? அல்லேலூயா. பொய் பேசாதவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நான் சரியான இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். பயம் வருது பாத்தீங்களா? எதையுமே தைரியமா செய்ய முடியல, சொல்ல முடியல. என்ன பண்றது? இந்த பக்கமும் பேசிவிட்டோம், அந்த பக்கமும் பேசிவிட்டோம். என்ன செய்யறதுனே புரியாத ஒரு நிலையில் நிற்கிறோம். என்ன செய்வது? பைபிள் சொல்லுது, நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு அளிக்கிறது. ஏசாயா 59:13, கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம், கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம். அதான் பொய். கள்ள வார்த்தைகளை கர்ப்பம் தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். அதுதான் பொய். பொய் பேசுறவங்க எப்படி பேசுவாங்க? சும்மா டக்கரா பேசுவாங்க. இப்ப பாருங்க, ஆராதனை முடிஞ்ச உடனே நான் சிலரை கேட்பேன், பொய்களை யூகித்து கொண்டு அற்புதமாய் சொல்லுவார்கள். அவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. சூப்பர். நம்ம விசுவாசிகளைப் போல, தேவ பிள்ளைகளைப் போல, கிறிஸ்தவர்களைப் போல பொய் பேசுவதில் கில்லாடிகள் உலகத்தில் யாரும் இல்லை. அவ்வளவு அழகாக சொல்லுவார்கள், அற்புதமாக சொல்லுவார்கள். அதை ஆண்டவரும் அறிந்திருக்கிறார். அதைத்தான் துரோகம் என்று சொல்லுகிறார். அதை களைந்து போடுங்கள். இந்த பழைய மனிதனை என்ன செய்யுங்க? களைந்து போடுங்க. இல்லைன்னு சொன்னா அது நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா, 7ஆம் அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகம் நீங்க வாசித்து கடைசியில் வாசிப்பீங்கன்னு சொன்னா, ஆகோரின் பள்ளத்தாக்கிற்கு கொண்டு போகும். ஆகோரின் பள்ளத்தாக்கு அங்கே நம்முடைய அழிவு காத்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதனால நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி துரோகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னா, எரேமியா 3:20, ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனைவி ஒரு புருஷனுக்கு துரோகம் செய்வது போல. ஹலோ, நல்லா கவனிங்க. ஐயோ நாம அப்படிலாம் இல்லையே அப்படின்னு ஒருவேளை நினைக்கலாம். கர்த்தர் நீ உலகத்தோட ஐக்கியம் வச்சிருந்தா கூட அது தேவனுக்கு செய்யற துரோகமாகத்தான் கருதுகிறார். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றார், ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் ஜனம் எனக்கு துரோகம் செய்தார்கள் என்று சொல்லுகிறார். இதான் துரோகம். அவரை விட்டு பின்வாங்குவது துரோகம். அல்லேலூயா. சங்கீதக்காரன் 2 சாமுவேல் 22:22 தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. என் தேவனுக்கு
துரோகம் பண்ணினது இல்லை. இந்த மாதிரி மன தைரியத்தோடு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணினது இல்லை. அல்லேலூயா. பரலோகம் போகணுமா வேண்டாமா? போகணுமா வேண்டாமா? எத்தனை பேர் துரோகம் பண்ணினதில்லை சொல்ல முடியும்? சரி, இனிமேல் நான் துரோகம் பண்ணுவதில்லை. கை தூக்காட்டுங்க. இனிமே கூட நீங்கள் ரெடி ஆகலைன்னு சொன்னால் உங்களை எங்கே தான் கொடுக்கணும்? தூக்கி அவர் கையில் தான் கொடுக்கணும். அவருடைய கோபத்தின் பாத்திரம் தான் கொண்டு வார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணினது இல்லை. அதனுடைய பொருள் என்ன? நான் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். அப்போ கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வருகிறவர்கள் துரோகம் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. துரோகிகள் அல்ல, துதிக்காதவர்கள் துரோகிகள் என்று வேதம் சொல்லுது. அதனால சாபத்தீடானதை எல்லாம் நம்முடைய கூடாரத்தை விட்டு சுத்திகரிக்க வேண்டும். ஒருவேளை ஆகான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒப்புக்கொண்டிருந்தால், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் யோசுவா என்னை மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், என் பாவத்தை எனக்கு மன்னிச்சிருங்க, இந்த பாருங்க இதெல்லாம் நான் எடுத்தேன், நான் கொண்டாந்து தந்துடுறேன், என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தா கர்த்தர் நிச்சயமாய் மன்னித்திருப்பார். அந்த குடும்பம் அவன் அழிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் தேவன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் தன்னுடைய பாவத்தை மறைத்து வைக்கிறான். தேவன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனுடைய குற்றம், நல்லா கவனிங்க, ஒரு ஆகானுடைய குற்றம் பாவம் மொத்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு நான் கர்த்தர் இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினது. அப்ப என்ன அர்த்தம்? உன் வீட்டில் யாரோ ஒருத்தர் தவறு செய்தாலும் கூட, உன் வீட்டில் யாரோ ஒருத்தர் பாவம் செய்தாலும் கூட மொத்த குடும்பமும் அது பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நம்ம தானே தப்பு பண்றோம். அவங்க எல்லாம் ஜெபம் பண்றாங்களே, அவங்க ஆராதனைக்கு போறாங்க, ஜெபம் பண்றாங்க, கர்த்தரோடு இருக்கிறாங்க. தப்பு பண்ண நம்ம தான் பண்றோம், நமக்கு தான் பாதிப்பு கிடையாது. நீ பண்ற தப்பு உன் சந்ததி முழுவதையும் பாதிச்சிடும், மொத்த பேரையும் பாதிச்சிடும். அதனால அதை நினைச்சுதான் நாம் என்ன எப்படி இருக்கணும்? ஐயோ, நான் சரியா இல்லைனா நான் பார்க்கிறேன் என் குடும்பம், என் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்களே, நான் கவனமா. அதுதான் மனசு கட்டுப்பாட்டை நமக்கு தரும், எச்சரிப்பை கொடுக்கும். நீ மீறி நடந்தாயானால் நீ உயிரோடு இருந்து உன் கண்களுக்கு முன்பாக நடக்க போகும் தீமைகளை கலிகூற பார்த்து விட்டுத்தான் மரிப்பாய் என்பது தேவ சட்டம். அதனால் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ஆகான் பண்ண தப்பை நாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மூன்றாவது, வீம்பு பேசுவதிலிருந்து நம்முடைய கூடாரம் எப்படி இருக்கணும்? வீம்பு பேசக்கூடாது. நிறைய பேர் வீம்பு பேசுவாங்க. வீம்புனா பெருமைக்காரர், பெருமைக்காரரின் கூட்டம். அது எப்படி நான் சொல்றேன் புரிஞ்சுப்பீங்க. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம், அதுல 8வது வசனம். அப்போது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேலர் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்துக் கொண்டான். மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது. 6வது வசனம். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்களை எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். இந்த வேத வசனம் தேவன் ஆட்களை பிரித்தெடுத்து யுத்தத்துக்கு கொண்டு போகும்படி கிதியோனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். 32,000 பேர் வந்திருக்கிறார்கள். கவனிங்க, 32,000 பேர் வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மீதியானியரை நான் வெற்றி பெறுவதற்கு இந்த 32,000 பேர் அதிகமா இருக்கிறாங்க. ஏன் அதிகமா இருக்கிறாங்கன்னா, இவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனா ஜெயிச்ச பிறகு அவங்க என்ன பேசுவாங்க? என் கையே என்னை பலப்படுத்தினது என்று பேசுவார்கள். அப்போ அதான் வீம்பு, பெருமை பேசுவாங்க. நாமெல்லாம் பாத்தியா போய் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு பெருமை பேசுவாங்கன்றார். அப்போ இந்த வீம்பு பேசுறவங்களை எல்லாம் என்ன செய்துரு? வீட்டுக்கு அனுப்பு. சும்மா போனா போக மாட்டான். 3ஆம் வசனம் சொல்லுது, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் எழும்பி கிளையாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன்னு சொல்லு அப்படின்றார். பயமும் திகிலும் உள்ளவன். இங்க இப்படி வாசிக்கிறோம். அங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா,
இந்த யுத்தத்துக்கு வந்திருக்கிற நீ ஒருவேளை செத்துட்டியனா உன் குடும்பம் நடுரோட்டில் நிற்கும், நீ வீட்டுக்கு போயிடு. பயந்துட்டான், பயம். உடனே 22,000 பேர் போயிட்டாங்க. அப்போ பயமும் திகிலும் உள்ளவர்கள் பெருமைக்காரர்கள். அவங்களுக்கு பயம் இருக்கும், ஆனால் என்ன பேசுவாங்க? வீம்பு பேசுவேன். நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு நான் காப்பாத்துறேன், நான் வேலை செய்கிறேன், நான் உழைக்கிறேன், பாத்தியா இப்படி அப்படி. நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஒன்று கூட உன்னால இல்லை, ஒன்று கூட உன்னால இல்லை. தேவனாலே உன் பலன் இருக்கிறது, தேவனாலே உன் நடத்துதல் இருக்கிறது, தேவனாலே உன் சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. கர்த்தர் உன்னை நடத்துகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நம்முடைய வீட்டில் என்ன இருக்கக்கூடாது? வீம்பு பேசக்கூடாது, பெருமை பேசக்கூடாது. பெருமைக்காரர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு? எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா, எதிர்த்து நிற்கிறார். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, பெருமை பேசுகிறவர்களுடைய எதிரி யாருன்னா தேவன். அவர்தான் நமக்கு எதிரியா மாறுவார். அல்லேலூயா. அவர் நண்பனாகவும் மாறுவார், தகப்பனாகவும் மாறுவார், எதிரியாகவும் மாறுவார். நம்முடைய சூழ்நிலையை பொறுத்து வசனம் சொல்லுது, புனிதனுக்கு புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். அல்லேலூயா. அப்போ எப்படி நாம் இருக்கிறோமோ அப்படித்தான் அவர் நமக்கு வெளிப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இன்னும் ஜனங்கள் அதிகம், இன்னும் ஒரு 9,700 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் எப்படிப்பட்டவங்கன்னா வீம்பு பேசுகிறவர்கள், பெருமைக்கார கூட்டம். அந்த கூடாரம் எப்படி இருக்கும்? பெருமைக்கார கூடாரமாக இருக்கக்கூடாது. நம்முடைய வீட்டில் எப்போதும் கர்த்தரை சார்ந்த வாழ்க்கை, தாழ்மையுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமாம், சிலர் சொல்கிறாங்க அவன் தான் காப்பாற்றுறான், அதனால் அவன் என்ன தப்பு பண்ணாலும் கேட்க முடியல. அவன் தான் சோறு போடுறான், அதனால் ஒன்றும் கேட்க முடியல. யோசிச்சு பாருங்க, யார் கொடுத்த பலன்? அப்போ நம்ம நன்மை செய்வதனால் நம்முடைய சொந்த வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வதற்கு தீமை செய்யலாமா? நாம் நன்மை செய்கிறோம் என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையை, ஜீவனை கெடுத்துக் கொள்ளலாமா? அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறார். நான் இதெல்லாம் பேசணும்னு வரல, நான் பேசணும்னு யோசிக்கவும் இல்லை. இங்கே நிற்கும் போது கர்த்தர் என்ன கொடுக்கிறாரோ அதை நான் சொல்லுகிறேன். வசனத்தை மட்டும்தான் நான் கொண்டு வருகிறேன், பேச்செல்லாம் கர்த்தருடையது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் தெளிவாக உணர்கிறேன், கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். என்ன நல்லா உணர முடியுது. கர்த்தரின் உள்ளத்தில் நல்ல உணர்வுகளை தருகிறார். தேவன் பேசுகிறது என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது, நல்ல புரிதல் எனக்கு இருக்கு. அவர் சொல்லுகிறார், உனக்கு தான் பேசுகிறேன், உன்னோடு பேசுகிறேன். பேசுகிறவருக்கு உன் செவியை நீ விளக்காதே. இன்றைக்கே உனக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுகிரக காலம். அல்லேலூயா. கிதியோன் பெரிய ஒரு படை தளபதியாக இல்லை, தன் சின்ன குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தைரியம் உள்ளவன். அவனை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இவன் இந்த தைரியம் போதும் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு. கொஞ்சத்தில் தைரியம் அவனுக்கு இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு ஆள் பலமோ படைபலமோ பெரிய கூட்டமோ வெற்றியை கொடுக்காது. ஏன்னா பைபிள் சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயம் கர்த்தரால தான் வரும். வெற்றி அவர் தான் உனக்கு தரணும், நம்ம தர முடியாது. நம்ம எல்லாம் ரெடி பண்ணலாம், எல்லாத்தையும் நம்ம ரெடி ஆகலாம். ஆனால் ஜெயம் எங்கேருந்து வரணும்? பரலோகத்திலேருந்து வரணும். கர்த்தர் மட்டுமே வெற்றியை கொடுக்கிறவர். அல்லேலூயா, சோத்ரம். அதனால தான் சொன்னேன், நம்முடைய கூடாரம் எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார். 24ஆம் அதிகாரத்தை நீங்க 4, 5, 6 வசனங்களை மறுபடியும் வாசிங்க. எல்லாரும் வாசிங்களேன், எல்லாரும் வாசிங்க. அங்க உங்க பேர் போட்டு வாசிங்க. என்னாகும் 24, 5, 6, 7. அங்க உங்க பேர் வரும். அங்க யாக்கோபுன்னு இருக்கும், அங்க உங்க பேரை போட்டு வாசிங்க பார்க்கலாம். சத்தமா வாசிங்க. ஒரு பேர் கூட கேட்கல எனக்கு. 5வது வசனத்துல இருந்து என்ன போட்டிருக்கு? 5ஆம் வசனத்துல இருந்து. அவரை விட்டுருங்க, நீங்க உங்களை சொல்லுங்க.
உங்க பேரை போட்டு வாசிங்க. உங்க பேரை போட்டு வாசிங்க. உங்க பேர் முதல்ல கேட்கட்டும். அப்படி இல்லைங்க, பேருக்கே கமா போட்டிருக்கு, கவனிச்சிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? எப்படி கூப்பிடுவீங்க ஒருத்தரை வந்து பேரை சொல்லி கூப்பிட்ட பிறகுதான் என்ன சொல்ல போறீங்கிறத நீங்க ஆரம்பிப்பீங்க. முதல்ல எப்படி கூப்பிடுவீங்க? பேரை சொல்லுங்க, எப்படி கூப்பிடுவீங்க? ஒருத்தர் கவனிக்கணும்ல, கவனிக்க வைக்கணும்ல. அப்ப பேரை கூப்பிடணுமா இல்லையா? கேட்கணும் இல்லையா? இல்ல பேருக்கு கமா வேற போட்டிருக்கு. கூப்பிடுங்க. எப்படி கூப்பிடுவீங்க? யார் ஒருத்தர் கூப்பிட்டு திரும்பி பார்க்க வைக்கணும், எப்படி கூப்பிடுவீங்க? நீங்க எல்லாம் விவரமான ஆளு தான், நான் தான் பைத்தியக்காரன். எனக்கு தான் அறிவில்லை. அல்லேலூயா. சரி, நான் பசுபதி கூப்பிடுறேன், பசுபதி அப்படி கூப்பிடுறேன். அப்படி டக்குன்னு திரும்பி பார்க்கிறார். என்ன அடிக்கடி நம்ம பேரையே சொல்றாரு அவர். எனக்கு பிடிச்சிருக்கு சொல்றேன். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். பேரை சொல்லி வாசிங்க. நான் என் பேர் நான் சொல்றேன், யுவராஜே உன் கூடாரங்களும். மறுபடியும் உங்க பேரை சொல்லுங்க. ரெண்டும் ஒரே பேர் தான், ஒரு ஆளுக்குள்ள பேர் தான். சொல்லி உன் வாசஸ்தலங்களும். எவ்வளவு அழகானவைகள், எவ்வளவு அழகானவைகள். நீங்க வீட்டை போய் பாருங்க, நல்லா சுத்தமா இருக்கணும் வீடு. இன்னைக்கு எப்படி இருக்கணும்? போனா கந்த துணியும் கசமாலமா கிடக்கூடாது, தூக்கியெல்லாம் குப்பையில போட்டுடணும். வீடு நீட்டா இருக்கணும். எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கணும் அப்படி நீட்டா இருக்கணும். பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும். உன் வீடு அழகா இருந்தால் தான் இயேசு உள்ள வருவார். இல்லையா? நீ எவ்வளவு சுத்தமா இருக்கிறங்கிறதுக்கு அடையாளமே நீ குடியிருக்கிற வீடு தாங்க. ஆமா, நீ சொல்ல பிள்ளைங்களாம் என்ன செய்யக்கூடாது? எப்ப பார்த்தாலும் இந்த பசங்க என்ன போயிட்டு அவங்க பிள்ளைங்க மேல பழி போட்டுருவாங்க. இந்த பிள்ளைங்க இப்போ ஒரே அமுக்கலம் வந்து ஐயா, வாய் திறந்தா பொய் ஐயா. சுத்தமா வச்சுக்கணும் வீட்டை. பிள்ளைங்களுக்கு சொல்லணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஒழுக்கமா இருக்கணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. ஐயா ஐயா திட்டுவாரு, பயமுறுத்தணும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். வீடு சுத்தமா இருந்தா உனக்கே சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, உன் கூடாரம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. வீட்டை போல உன்னுடைய சரீரமும் உன் வாழ்க்கையும் உன் நடக்கையும் அழகாக இருக்க வேண்டும். அவன் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டான். இப்ப நான் ஒரு வசனம் சொல்றேன், வாசிங்க. 24:1 வாசிங்க. என்னாகமம். இஸ்ரவேலை ஏன் பிரியமாக இருந்தது? ஏன் பிரியமா இருந்துச்சு? சொல்லுங்க, ஏன் பிரியமா இருந்துச்சு? சுத்திகரிக்கப்பட்டிருந்துச்சு. கூடாரம் சுத்தமாக இருந்தது, அழகாக இருந்தது, அவர் வாசம் பண்ண விரும்பினதாக இருந்தது. கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். இப்ப நம்முடைய கூடாரத்தை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். ஏசாயாவில் 51 அதிகாரத்தில் 2வது வசனம் பார்த்தீங்கன்னா 51:2 பாருங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அந்த ஜனங்கள் தான் நீங்கள். அவனை தான் அந்த மாதிரி நான் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறேன். அப்போ நீங்கள் உங்கள் கூடாரத்தை, உங்கள் வீட்டை, உங்கள் உள்ளத்தை, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுங்க. அர்ப்பணித்து சுத்தப்படுத்துங்க. ஒரு அர்ப்பணிப்போட நீங்கள் செயல்படுங்க. அப்போ உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வீடு ஆசீர்வதிக்கப்படும், இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படும் எத்தனை பேர் நம்புறீங்க? கொஞ்சம் பேர் தான் நம்புறீங்க. என்ன மற்றவங்களாம் கை தூக்கவே இல்லை. 2வது முறை கேட்குறேன், என் வீடு இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படும் எத்தனை பேர் நம்புறீங்க? 3வது முறை கேட்குறேன், காது கேட்காதவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல். என் வீடு இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படும் எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இவ்வளவு உற்சாகமாய் கை தூக்கின நீங்கள், இன்றைக்கு என் வீட்டை நான் சுத்தப்படுத்துவேன் எத்தனை பேர் சொல்றீங்க? என் வீட்டை நான் இன்னைக்கு சுத்தப்படுத்துறேன்.
சுத்திகரிக்கிறேன். இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு என்ன ஆசீர்வதிப்பார். நான் நாள் கடத்த விரும்பல, நாட்களை போக்க விரும்பல. நாளைக்கு வரேன் நாளைக்கு இல்லை, இன்னைக்கு என் வீட்டுக்கு கர்த்தர் வர வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும். என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும். என் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க வேண்டும். நான் விரும்புறேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உன்னுடைய கூடாரம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. யாரும் உற்சாகமா இருக்கிற மாதிரியே தெரில, யாரும் கேட்ட மாதிரி கூட எனக்கு தெரில. அல்லேலூயா. நீங்க வெக்கப்படுறீங்களா, இல்லை சங்கடப்படுறீங்களா, இல்லை பதில் சொல்றதுக்கு முடியலையா? எனக்கு என்னன்னே புரிஞ்சிக்க முடியல. உங்கள் கூடாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க ஒருத்தர் கூடாரத்தை கூட ஆசீர்வதிக்காம என்னை மட்டும் ஆசீர்வதிப்பார். எவ்வளவு கவனம் பத்தியா? என்னமா கவனிக்கிறீங்க? அப்படின்னா நீங்க தெளிவா இருக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். தெளிவா தான் இருக்கிறீங்க. சத்தம் போடக்கூடாது, தூக்கி வெளியே போடுங்க சத்தம் போடுறதெல்லாம். கவனிங்க, தேவன் நம்முடைய கூடாரத்தின் மேல் கவனமாக இருக்கிறார். உண்மையிலே கவனமாக இருக்கிறார். உன்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். உன்னை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். தூக்கி போடுங்க அவனை வெளியே. சத்தம் போட்டுக்கிட்டு என்ன சொல்ல வர்றேன்? நம்மளை 1000 பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாவா இல்லையா? இப்போ என்ன எத்தனை பேர் பார்க்குறீங்க? என்னை பார்க்குறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. பார்க்காதவங்களாம் குருடங்களா? எத்தனை பேர் பார்க்குறீங்க? அப்போ நம்ம எத்தனை பேர் கவனிக்கிறாங்க? எல்லாரும் கவனிக்கிறாங்க. ஆனால் நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னா, என்னை யாருமே பார்க்கல. எவ்வளோ முட்டாள்தனம்! என்னை யாருமே பார்க்கல, நான் பண்றதை யாருமே பார்க்கல, நான் செய்யறதை யாருமே கவனிக்கல அப்படின்னு சொல்றவனுடைய மனம் எவ்வளவு முட்டாள்தனம் உடையதாக இருக்கு. நல்லா புரிஞ்சுக்க, நீ பண்ற அத்தனையும் வெளிச்சத்துல தான் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நீ பண்ற எல்லா அட்டுழியமும் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் கூட உன்னை நேசிக்கிறாரே, எவ்வளவு பெரிய தேவன்! எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட உன்னை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாரே, எவ்வளவு பெரிய மனசு! அல்லேலூயா. கெட்டு போன ஒரு பெண்ணை தேடி போய் ஒருவன் கல்யாணம் பண்ணுவானா? வேசி என்றும் தெரிந்தும் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண ஊர் அறிய ஒருத்தன் போவானா? போக மாட்டான். ஆண்டவர் சொல்றார், அப்படி போயிட்டீங்க நீங்க, பரவாயில்ல, ஆனாலும் என்னை தேடி வாங்க, நான் உங்களை ஏத்துக்கிறேன்னு சொல்றார். ஓசியா புஸ்தகத்தில் வாசிங்க. அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு நேசிக்கிறார் நம்மளை. அப்போ ஒப்பு கொடுக்கலாமா வேணாமா? கொடுக்கலாமா? அல்லேலூயா. ஒரு வாழ்க்கை தாங்க, திரும்ப கிடையாது. திரும்பலாம் வாழ முடியாது, வாழ்க்கையும் கிடையாது. ஒரே வாழ்க்கை தான். நிறைய பேர் 50 45 தாண்டிட்டீங்க. இன்னும் 40 தான் நினைக்கிறேன். மொத்தம் 80 தான் கொடுத்துருக்கார். அல்லேலூயா. கொஞ்ச காலம் இன்னைக்கு சுத்திகரிப்போம், பரிசுத்தப்படுத்துவோம். எப்போ நம்முடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? சுத்திகரிப்பு உண்டான உடனே அந்த வீட்டிலே சகல விதமான ஆசீர்வாதம் வந்துடும். எலியேசர் சொல்றார், லாபான் கிட்ட போய் சொல்றார், உங்க வீட்டில் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில், என் எஜமானை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்திருக்கிறார். என் எஜமானை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம் என்ன? கர்த்தர் அந்த வீட்டில் வாசமா இருக்கிறார். கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் ஏமினிப்போம். ஆண்டவரே, எல்லாரும் ஏமினிப்போம். கர்த்தாவே, என் கூடாரம் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நான் குற்றம் இல்லாதவனாக, பாவம் இல்லாதவனாக, எத்தனையோ பாவம் செஞ்சா கூட பரவாயில்ல, இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுருங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுருங்க. எப்பேற்பட்ட குற்றம் செய்தாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு உங்களை சேர்த்துப்பார் நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் துரோகங்களுக்காக, உங்கள் பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்திருக்கிறார்.
அதனால் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களை மன்னிப்பார். இன்னைக்கு உங்களை ஏற்றுக்கொள்வார். நீங்க ஏனோ தானொன்னு போயிடாதீங்க. தயவு செய்து சொல்றேன், நான் பாரத்தோடு சொல்றேன். இன்னைக்கு ஆலயத்துக்கு நீ வந்திருக்கிற, கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உன்னை நேசிக்கிறதுனால, உன்னை சேர்த்துக்கிறதுனால, உனக்கு வாய்ப்பு கொடுத்து உன்னை மன்னிக்கிறதுனால உன்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இந்த அற்புதமான நாளை தள்ளிடாத. இது வேணான்னு சொல்லிடாத. நாளைக்குன்னு நாளை தள்ளிடாத. ஏன்னா நாளைக்கு நாள் உண்டல்ல. இன்றைக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள். நீ வாழ்ந்திருப்பாய். நீ மன்னிப்பை பெறாமல் ஒப்புரவாகாமல் போவாயானால் உன்னை காட்டு மிருகங்கள் இரையாக்கிவிடும். சிங்கம் உன்னை விழுங்கிவிடும். பிசாசு உன்னை கால் தவற செய்து அழிவிலே தள்ளிவிடுவான். கண்ணியிலே உன் கால் மாட்டிக்கொள்ளும். நீ அகப்பட்டுக் கொள்ளுவாய். ஒன்றுமே செய்ய முடியாமல் போகும். தேவ பிள்ளையே, தேவன் மேல் எவ்வளவு கரிசனை உள்ளவராய், அன்புள்ளவராய், இரக்கமுள்ளவராய் உனக்காக பரிதாபப்படுகிறார் என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் நிச்சயமாக கர்த்தர் உனக்கு ஒரு மறுவாழ்வை கொடுப்பார். உன் வீட்டில் ஒரு மகிழ்ச்சி வரும். உன் வீட்டில் ஒரு சந்தோஷம் வரும். உன் கூடாரத்தில் துக்கம் நீங்க ஆறுதல் வரும். இன்னைக்கு ஒப்புரமாகும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி நீ பெற்றுக்கொள்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஒப்பு கொடுத்தல் செய்வோமா? அர்ப்பணிப்பு செய்வோமா? ஆண்டவரே, இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். நான் உமக்கு பிரியமாய் நடக்க எனக்கு உதவி செய்யும். எனக்கு உதவி செய்யும். எனக்கு உதவி செய்யும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. உம் கிருபை தந்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. நான் உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. இரவு முழுவதும் உந்தன் பாதம் அமர்ந்து ஜெபித்திடுவேன். ஒரு முடிவு கிடைக்கும் வரைக்கும் நான் கதறி அழுதிடுவேன். இரவு முழுவதும் உந்தன் பாதம் அமர்ந்து ஜெபித்திடுவேன். ஒரு முடிவு கிடைக்கும் வரைக்கும் நான் கதறி அழுதிடுவேன். ஏனோ தெரியவில்லை, என் இதயமும் அழுகிறது. ஏனோ தெரியவில்லை, என் இதயமும் அழுகிறது. என் தேவனே, என் இயேசுவே, என் தேவனே, என் இயேசுவே, இந்த ஒரு விசை இறங்கிடும். இந்த ஒரு விசை இறங்கிடும். இந்த ஒரு விசை இறங்கிடும். உம் கிருபை தந்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. நான் உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. வேர்வை ரத்தமாய் மாறும் வரைக்கும் கதறி ஜெபித்திடுவேன். உன் போர்வையை என் மேல் விரிக்கும் வரைக்கும் கதறி அழுதிடுவேன். வேர்வை ரத்தமாய் மாறும் வரைக்கும் கதறி ஜெபித்திடுவேன். உன் போர்வையை என் மேல் விரிக்கும் வரைக்கும் கதறி அழுதிடுவேன். உலகமே இருந்தாலும் என் உள்ளம் இருள்வதில்லை. உலகமே இருந்தாலும் என் உள்ளம் இருள்வதில்லை. என் தெய்வமே ஒளி தரும் தீபமே. என் தெய்வமே ஒளி தரும் தீபமே. என் கண்ணீரை நினைத்தருளும். என் கண்ணீரை நினைத்தருளும். என் கண்ணீரை நினைத்தருளும். உம் கிருபை தந்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. நான் உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய 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 நான் உம்மை விடுவதில்லை. எல்லாரும் கேட்போம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். தொடர்ந்து ஒரு 3 முறை இந்த வார்த்தை சொல்லுவீங்களா? என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து உருக்கமாய் கர்த்தர் சமூகத்தில் சொல்லுங்களேன். கர்த்தாவே, என்னை ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும்.
என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய மகத்தான அனுகிரகமுள்ள விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை என் கூடாரத்தின் மேல், என் கூடாரத்துக்கு நீர் தாரும் ஆண்டவரே. என் வீட்டிலே நீர் வாசமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. என் வீட்டிலே பெரிய சந்தோஷம் இருக்க வேண்டும், மகிழ்ச்சி இருக்க வேண்டும், ஆறுதல் இருக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் விரும்புகிற கூடாரமாய் என் வீடு இருக்க வேண்டும். யோபு அதிகாலையில் எழுந்து தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிற கூடாரமாய் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் பெரிய நன்மைகளை கொடுத்தீர். அவனை சுற்றிலும் வேலி அடைத்திருந்திருந்த வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எந்த காரியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் இனி அதை செய்யாதிருங்கள், இனி அதை செய்யாதிருங்கள். இதுவே உங்களுக்கு கடைசி தருணம், இதுவே உங்களுக்கு கடைசி எச்சரிப்பு, இதுவே தேவன் சொல்லும் கடைசி வார்த்தை. இதை மீறி நீங்கள் செயல்படுவீர்களானால் தேவன் பொறுப்பல்ல, தேவன் பொறுப்பல்ல. உங்களை அழிவிலிருந்து காக்கவும், உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கவும், உங்களை தூக்கி எடுக்கவும், ஆபத்தில் இருந்தும் அழிவின் குழியில் இருந்தும் உங்களை தப்புவிக்கிறதற்காக கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஒரு சிலரோடு பேசுகிறார். தேவனுடைய பிள்ளையே, நீ போகும் பாதை உன் அழிவுக்கானது, உன்னை விழுங்க காத்திருக்கிறது. திரும்பி தேவனை நோக்கி பார். அவர் கூடாரத்தில் அடைக்கலம் புகுந்து கொள். தேங்கு நாளில் அவர் கூடாரத்திலே உன்னை மறைக்கிறவர், உன்னை ஒளித்து வைக்கிறவர், உன்னை பாதுகாக்கிறவர். இன்றைக்கே நீ அதை விட்டுவிடு. இன்றைக்கே மனம் திரும்பு. நீ அநியாயக்காரர் சொல்லும் பேச்சை கேட்க வேண்டாம். அப்படிப்பட்டவங்களுடைய அவதூறான சொல்லுக்கு இணங்க வேண்டாம். மதுர வாக்குக்கு நீ இணங்க வேண்டாம். வசை சொல்லுக்கு நீ இணங்க வேண்டாம். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். கர்த்தர் கரத்தை பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கூடாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரம். எங்கள் வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. எங்கள் வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய வீடு. இன்றைக்கு எங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் கூடாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கின் கூடாரத்தை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு உன் கூடாரத்தை ஆசீர்வதிக்கிறார். 3 வருடங்கள் இருந்த துக்கம் இன்றைக்கு நீங்கினது. 3 வருடங்களாக துக்கத்திலே அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். இன்றைக்கு உன் துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கிறது. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு காண்பித்தார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மற்றவர்களுக்கு காண்பிப்பார். உன் நன்மைகளை கர்த்தர் மற்றவர்களுக்கு காண்பிப்பார். உன்மேல் வரக்கூடிய நன்மைகள் மற்றவர்கள் பார்ப்பார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கையை தட்டி, ஆண்டவரே, என் கூடாரம் கர்த்தருக்கு பிரியமான கூடாரமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரமாக மாறட்டும். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். திருப்பந்திக்கு வந்திருக்கிறவங்க